எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவானது சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களோட கரியரை சிவில் இன்ஜினியரிங்கில் டிசைனிங் ஃபீல்டுலையும் எஸ்டிமேஷன் குவான்டிட்டி சர்வேயிங் ஃபீல்டுலையும் உங்களோட கரியரை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 2 ட்ரைனிங் ஒர்க் ஷாப் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு உங்களோட ஸ்கில்ஸை சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் டிசைனிங்லையும் குவான்டிட்டி சர்வேயிங்லையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலில் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் படித்த எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அது இல்லாத நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு அடுத்த செஷன் நீங்கள் எப்போ பண்ணுவீங்க நிறைய பேர் நம்ம இத்தனை நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான டைம் இப்போ தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்னென்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கோம், அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைனிங் ஒர்க் ஷாப்பில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பில்டிங்கை 1000 சதுரடியாக இருந்தாலும் சரி, 2000, 3000, 10,000 சதுரடியாக இருந்தாலும் சரி, இப்போ மக்கள் மத்தியில் ஒரு டிசைன் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. ஸோ அதனால இந்த ஃபீல்டு ஃப்யூச்சரில் ரொம்ப அதிகமாகவே டிமாண்ட் இருக்கக்கூடியது. அதனால் ஒரு பில்டிங்கை எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி நம்ம அந்த சாஃப்ட்வேரில் இன்புட் பண்ணணும், அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எப்படி நம்ம டிராயிங் வடிவத்தில் ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த டிசைனிங் கோர்சஸை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், அந்த அவுட்புட்டை எடுத்து டிராயிங் போகிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். பேசிக்லேருந்து எப்படி நம்ம ஒரு பிளானை இன்புட்டு கொடுக்கணும், அதுலேருந்து ஒரு அவுட்புட்டை எப்படி நம்ம ஆட்டோ கேடில் டிராயிங் வடிவத்தில் கிளைண்ட்டு கொடுக்கறது வரைக்கும் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் ஆன்லைன்லேயும் நடக்கும், ஆஃப்லைன்லேயும் நடக்கும். டோட்டலாக ஒரு 15 மணி நேரமான கோர்ஸு, 15 செஷன் இருக்கும். ஒவ்வொரு செஷனுமே உங்களுக்கு 45லேருந்து 1 hour நடக்கும். ஆன்லைன்லேயும் இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இருக்கும். வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைனா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்களே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பில்டிங் பிளான் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க, இந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பிளானை வச்சு எவ்வளோ செலவாகும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பில்டிங்கான கொட்டேஷன் உங்களால் தர முடியும். ஸோ எவ்வளோ செலவாகும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம குழி எடுக்கிறதுலேருந்து ஒயிட் வாஷ் பண்ணி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒர்க்குக்குமே எப்படி நம்ம எஸ்டிமேட் எடுக்கலாம், அதுக்கான காஸ்ட் எப்படி கொடுக்கலாம், ஒரு சதுரடி நம்ம செவுறு வைக்கிறோம் அப்படின்னா அந்த செவுறு வைக்கிறதுக்கு எவ்வளோ கல் வேணும், மண் எவ்வளோ வேணும், சிமெண்ட் எவ்வளோ வேணும், லேபர் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற சின்ன சின்ன ஒர்க்கு, கான்க்ரீட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஜல்லி வேணும், சிமெண்ட் வேணும், எம்சாண்ட் வேணும் அப்படிங்கிற சின்ன சின்ன ஒர்க்குக்கு இருந்து பெரிய ஒர்க் வரைக்கும், உடன் ஒர்க் வரைக்கும் நம்ம இந்த காஸ்டிங் எப்படி நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதுதான் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் ஆஃப் ரெசிடென்சியல் பில்டிங் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை படிக்கிறது மூலியமாக உங்கள் கையில் ஒரு பிளான் கொடுத்துட்டா அந்த பிளானுக்கு எவ்வளோ செலவாகும், என்ன மாதிரியான மெட்டீரியல் போட்டால் இவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நான் சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் சார்ஜ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சார்ஜை பற்றியும் இந்த சிலபஸை பற்றியும் மேலும் இந்த ட்ரைனிங் செஷன்ஸுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம். யாருக்கு இந்த 2 ட்ரைனிங் ப்ரோக்ராமே தேவை, இல்லை ஒன்று மட்டும் தான் தேவை அப்படின்னு யாரும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவங்க தாராளமாக கீழே இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயிலை பதிவு பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.